எனக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் மாற்றி சொல்ல தெரியாது. குடியரசு தினம் எனக்கு படிச்சிருந்தால் அந்தளவுக்கு க்ளீனாக பேச தெரியும், படிக்க தெரியாது. எனக்கு சொந்த ஒரு நாமக்கல் மாவட்டம் வேலூர் எப்படி வந்து தெரியுமா, ஒரு மஞ்சள் பையில் ஒரு வேட்டி சட்டோடு வந்தேன், 45 ரூபா காசோட. இன்றைக்கி படிக்க எழுத தெரியாது, கையெழுத்து மட்டும் போடுத்தேன். கையில் மைக்கு, வாயில் பொய், கையில் மைக்கு. எங்கள் அப்பா பாடம் கற்றுக் கொடுக்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாரு, பொய்க்கு பேச ஒழுக்கத்தை கற்றுக்கூடாது. அண்ணா தோழ மாதிரி எனக்கு படிக்க தெரியாது, கலைஞர் மாதிரி எழுத தெரியாது, எம்ஜிஆர் மாதிரி நடிக்க தெரியாது, பேப்பர் பார்க்க தெரியும் படிக்க தெரியாது, உழைக்க தெரியும் படிக்க தெரியாது. சொத்து அழிஞ்சால் சொல்லு அழியக்கூடாது, அதான் முக்கியம். சொத்து அழிஞ்சால் சொல்லு அழியக்கூடாது, சொன்னால் சொல்லு காப்பாற்ற வேணும், அதான் மனுஷன் தன்மை. நீ படிச்சிருந்தா எங்கோ பிள்ளை படிக்கணும், வாழ்க்கையில் ரொம்ப வேஸ்ட்டு. பேப்பர் பார்க்கறது படிக்க தெரியாது, படிச்சிருந்தா எங்கோ போய்க்கலாம், படிக்க தெரியல. பாலும் சர்க்கரை டீ தூள் போட்டால் கலந்து என்ன ஆகுமா, டீ ஆகும். சர்க்கரை கரையும், டீ தூள் கரையாது. நம்ம அப்பா சம்பாதி சொத்து படிக்கலைன்னா சர்க்கரை கரைஞ்ச மாதிரி கரைஞ்சி போகும், படித்தா டீ தூள் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நான் படிக்கலை, என் சொத்து அப்படியே கரைஞ்சிது. என் பையன் படித்தான், டீ தூள் மாதிரி ஸ்ட்ராங்காகிடுச்சு. தயவுசெய்து பசங்க நல்லா படிக்குமா, படிக்கிறதெல்லாம் வாழ்க்கை கஷ்டம். கத்திரிக்காய் தோட்டத்தில் ஒரே தோட்டத்தில் காய் விளையுது, ஒன்று சொத்தை ஒன்று நல்லா கத்திரிக்காய். நல்லா கத்திரிக்காய் கேட்டுச்சு, சொத்துக்கும் அதே வேலை எனக்கும் அதே வேலையானு கேட்டுச்சு. மார்க்கெட்டுக்கு போச்சு, அதுவும் அதே வேலை கேட்டுச்சான், எனக்கும் அதே வேலையானு. கல்யாண வீட்டுக்கு போச்சு, சொத்தை கத்திரிக்காய் குப்பை தொட்டிக்கு போச்சு. நல்லா கத்திரிக்காய் பந்திக்கு போச்சு. படித்தா பந்திக்கு போகலாம், படிக்கலாம் என்ன மாதிரி குப்பை தொட்டி ஆகலாம். கடவுளுக்கோ கும்பிடுறாங்க, கடவுள் கஷ்டப்பட்டு நம்ம மூளை சார்ந்து போகுது. அது உள்ளியில் குத்தி 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 புண்ணாகிடுச்சு. அன்றைக்கினா நீ சந்தன காப்பெல்லாம் வைக்கிறாங்க, வாசுப்படி எல்லாம் நம்ம ஒரே மேடையில் வந்தோமே, நீ மட்டும் கையெழுத்து கும்பிட்றேன் எனக்கு வாசுப்படி முடிச்சுட்டு வராங்க. ஜல்லிக்கல் எங்கே போகிறாங்க, குப்பை தொட்டி போகிறாங்க. குப்பை தொட்டி ஜல்லிக்கல், நான்லாம் ஜல்லிக்கல்லுமா, எனக்கு படிக்க தெரியல, குப்பை தொட்டி ஆக்கிட்டாங்க, ஜல்லிக்கல் ஆகிட்டேன். தயவுசெய்து பசங்க நல்லா படிக்க வைங்க, படிக்கலாம் வாசிக்கணும். ஒவ்வொரு டீக்கெல்லாம் நான் சிங்க அடிச்சுருந்தேன் தெரியுமாங்க, ஒவ்வொரு ஹோட்டலில் போய் சிங்க அடித்தேன், ஒவ்வொரு டீ சிங்க அடித்து அன்றைக்கி 58 ரூபா சம்பளம். இன்றைக்கி என்ன சம்பளம் வாங்க தெரியுமா, 1 லட்சம் மாதம் வருமானம். 5 பேர் இன்றைக்கி பக்கம் வேலை செய்கிறாங்க. நல்ல பசங்க படிவீங்க. இன்னும் நிறைய பேச டைம் இருக்குது, பெரியவங்கெல்லாம் பேசணும், தலை பேச மாதிரி நல்லா பேசணும். இன்னொரு நாள் பிரியா இருக்கும்போது சாவாசம் நல்லா பேசுகிறேன் பசங்கிட்ட. நீ தலை பேச எனக்கும் வெயிட் பண்ணுவாங்க, டைம் பேச அனுப்புவாங்க. நான் முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தலை, மகேஷ் காஃபி பார்னு சொல்லிட்டு நம்ம பழைய புறவழிச்சாலையில் ஒரு டீ கடை தான் நடத்தின்னு வர்றார். அவர் நல்லா சம்பாதிக்கிறார். அவர் ஊருக்கு போய் மட்டும் சொன்னார், வள்ளுவன் சொன்ன மாதிரி வாய்மையே ஒன்று சொன்னார், நான் டிங்கி அடிச்சேன். அதெல்லாம் இல்லை, ஒரு தொடக்க காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போ 10 பேர் அவங்கக்கிட்ட வேலை செய்கிறாங்க. ஆனாலும் 10 பேருக்கு வேலை கொடுத்தாலும் கூட அந்த முதலாளி என்ற இது இல்லாமல் இன்றைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்து அவரே கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கி டீயும் அவரே கையில் எடுத்துன்னு போய் விற்கிறார். நானே ஒரு டீ கடை ஆரம்பித்து கூட யாருன்னா கேட்டால் கௌரவம் என்னால் போக முடியறதில்லை, என் கடைக்கு வந்தால் தான் கொடுப்பேன், எதிர்க்கு எட்டுன்னு சொன்னால் போகிறதில்லை. அதை தாண்டி இன்றைக்கும் அவர் பைபாஸ் ரோட்டில் ஒரு கடைக்கும் டீ எடுத்துன்னு போகிறாரு, விற்கிறாரு, வசதியாக இருக்கார். உண்மை, அவர் அதை மறுக்க முடியாது, நல்ல வசதியாக இருக்கிறார். நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா உழைப்பால் உயர்ந்த உன்னதமான ஒரு மனிதர், ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க. நீ ஸ்வீட் சாப்பிட ஆசை இருக்குது, காசு இருக்குது, ஸ்வீட் சாப்பிட முடியல, சுகர் வந்துச்சு. அந்த வயசில் பசங்க படித்தாலும் முன்னுக்கு வர முடியும், படிக்கலாம் சுகர் மாதிரி ஆகி போகும். மேடம் 3 கடை மேடம், ஒரு லாட்ஜ் இருக்குது மேடம். ஒரு லாட்ஜ் என்னை ஏமாற்றி போயிட்டான் மேடம். ஒரு ஆள் நம்பி விட்டேன், 32 செகண்ட் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், என்னை ஏமாற்ற மேடம். நான் ஏமாற்றிட்டேன் மேடம். அது படிக்காதனால வாழ்க்கை வேஸ்ட் மேடம். 2 மனைவி மேடம், 1 போயிடுச்சு மேடம். அது போய் சொல்லக்கூடாது, சொத்தறிஞ்ச சொல்லிடுறது. 2ஆம் மணி நல்லா பார்த்துக்கோம், பையன் நல்லா இருக்கிறான், பொண்ணு நல்லா படிக்குது. பொண்ணு மலை கூட படித்து இப்போ பெங்களூர் காலேஜில் படிக்குது மேடம். நான் படிக்கலாம், பொண்ணு நல்லா படிக்கும், பையனை படிக்கிறான். என் தொழில் அவன் எடுத்துக்கிட்டான் மேடம். படித்தா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போய் பேசுவேன், காமலாம் பேசுவேன். பேச பைக்கு பிடிச்சி பேச தெரியாமல் இருந்தேன். இந்த அளவுக்கு பேசுனா ஸ்கூல் கொடுத்த ஊக்கம். பேச ஜாலியாகிடுச்சு, நல்லா பேச கற்றுக்கிறேன். தொழில் நல்லா ஓடிச்சு. இன்றைக்கும் கவலை இல்லை தொழிலுக்கு. எனக்கு முக்கியமாக்கி அவன் குரு இப்போ அவர் தான் வந்துருக்கா, கண்ணாடி போட்டுக்க. இன்றைக்கி அவர் இன்றைக்கி பிறந்த நாள், இன்றைக்கி இனியும் நல்வாழ்த்துக்கள்.
மோடி எங்கள் சொந்தக்காரு, தொழில சொந்தக்காரு தெரியுமா மேடம்? மோடி தொழில் எங்கள் சொந்தக்காரு. அது படிச்சிருந்தா மேலே போயிட்டா நான் படிக்கலை, ஸ்கூலில் போய் படிப்பேன்னு சொல்லுவேன். ஒரு கேள்வி சொல்லுமா, இந்த மாதமும் நானும் ஒன்று சொல்லிவிட்டு 500 ரூபா காசு யார் வேணுமோ வாங்கிக்கலாம். இந்த மாதமும் நானும் ஒன்று சொன்னால் 500 ரூபா காசு, இல்லைன்னா ஸ்கூலுக்கு சேர்ந்து போவோம். இல்லை மேடம், மாதமும் நான் 2 ஒன்று சொல்லிட்டா அவங்களுக்கு, இல்லைன்னா ஸ்கூலுக்கு சேர்ந்து போய் ஸ்கூலுக்கு கொடுக்கும்போது 1000 ரூபா சேர்ந்து போயிடும். உங்களுக்கு சொன்னால் 500, ஸ்கூலுக்கு சொன்னால் 1000. இல்லை மேடம், நானும் படிக்கலை, மதமும் படிக்கலை. நானும் ஒரு ஸ்கூல் போய் படிப்பேன்னு சொல்கிறேன். மோடிக்கும் அந்த ஸ்கூல் பக்கத்தில் பாடம் சொல்லி கொடுத்தாரு. மரத்து கீழே இப்போ நம்ம உட்காந்துக்க மரத்து கீழே உட்காந்துக்கிறேன். நான் பேச மூளை ஊக்கம் கொடுக்கும். அந்த மாதிரி நான் அது ஒன்று நானும் இந்த சொல்லாத ஸ்கூலுக்கு 1000 ரூபா பரிசு கொடுத்துருமா. தேங்க்யூ. எஸ்மேன் வந்து வாங்கிக்கலாம். மிக்க பேச வாய்ப்பு கொடுத்து நன்றி, வணக்கம், தேங்க்யூ. 100 நாளைக்கு சாகசமாக வந்து பேசுகிறேன். தேங்க்யூ மேடம். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் ஈடுபாடாக இருந்தால் குழந்தைங்க கவனிக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஈடுபாடாக செஞ்சால் வாழ்க்கையில் உயரலாம். நீங்கள் உங்கள் வேலை என்ன, இப்போ பசங்களுக்கெல்லாம் படிக்கிறது தானே வேலை. உங்களுக்கு நல்லா படித்தா நீங்களும் உயர்வாக இருக்கலாம். அந்த கருத்து தான் அவர் சொன்னார். நமக்கெல்லாம் சொன்னார்கள் ஓட்டுரிமை பற்றி. இந்த ஓட்டுரிமை பெற்றது இந்த குடியரசு தினத்தன்று தான். இந்த வாக்குரிமை பெற்றது இந்த குடியரசு தினம்தான். இந்த வாக்குரிமை பெற்றதும் இந்த குடியரசு தினத்திலே நீங்கள் எல்லாம் வருகின்ற தேர்தலிலே நான் போட்டியிடும் போடும் வேட்பாளர்கள் நம்ம வேட்பாளர்கள் நமக்காக பணியுடைய வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நமக்காக அதை சொன்னார், இலவசம் என்ற பெயரிலேயோ அல்லது பணம் என்று சொல்லுகிற இதிலேயோ பாசாங்கத்திற்கு அடிப்படையாமல் நேர்மையாகவும் நமக்காக உழைக்கக்கூடிய நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த குடியரசு தினத்திலே உங்களுக்கு வாக்குரிமை வழங்கி கொடுத்தமைக்கு இந்த குடியரசு தினத்தை நான் நினைவு கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்குவதற்காக அல்ல, அவர் 81 வயதை கடந்த பெரியவர். ஆசிரியரை வழங்குவதற்காக ஆற்காட்டிலே இருந்து இங்கே வருகை புரிந்திருக்கிறார். உண்மையான செய்தி, நானே ஒரு 8:30 மணிக்கு புறப்படலாம் வீட்டிலேருந்துன்னு ரெடியானேன். 8 மணிக்கு நான் அவருக்கு நினைவூட்டல் ஒன்று பண்ணலாம், ஆனால் ரெடியானா எப்போ நான் வரேன்னு கேட்டால் நினச்சி கூட பார்க்கல. 7:50க்கு எனக்கு ஃபோன் பண்ணி, ராஜேந்திரா ரெடி ஆகிட்டேன், நேராக உன் டீ கடைக்கு வந்துடுறேன், டீ சாப்பிட்டு அங்கேருந்து போயிடுறோம், வழி தொல்லையே வேணான்னாரு. உண்மை என்னன்னா, அவர் வந்து 10 நிமிடம் என்னுடைய வாசலில் காத்திருந்தார். நான் வேறு ஒரு பணி காரணமாக லேட்டாக தான் வந்தேன். டீ சாப்பிட்டு போகலாம்பான்னார். அப்படி ஆர்வமாக இன்று நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார். சற்றேறக்குறை 3000 மாணவர்கள் படிக்கிற ராமகிருஷ்ணா பள்ளியினுடைய பொருளாளர், மிகச்சிறந்த கவிஞர், நல்ல தமிழ் பேச்சாளர், வேலூர் கம்பன் கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர், ஆற்காட்டிலே பல்வேறு அமைப்புகளில் இருக்கிற பெரியவர், திருக்குறள் பேரவையினுடைய வடார்காடு மாவட்ட பேரவையில் இருக்கிற ஒரு நிர்வாகி, ஆற்காட்டிலே சொல்லிக் கொள்கிற அளவிற்கு இருக்கிற ஒரு தொழிலதிபர், இத்தனை பட்டங்களையும் தாண்டி ஒரு நல்ல மாமனிதர், பணிவான மனிதர். அவரை மீண்டும் ஒரு முறை உங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று ஆசிரியரை வழங்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பான செய்தி, சென்ற ஆண்டு தமிழக அரசு வழங்குகிற தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர். மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டல். அவர் தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்பத் தமிழெங்கள் வளமிக்க உயிருக்கு நேர் என்று பாவேந்திரர் அடிகளை தொட்டு வணங்கி, அன்பும் பாசம் மிக்க அருமை இந்த பள்ளியின் நிர்வாக தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள், என்னை இங்கே வருகை வரவைத்த எனது அன்பு தம்பி ராஜேந்திரன், கூடியிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பணியே அறப்பணி, அதை தம்மால் அர்ப்பணி என்று ஒவ்வொருத்தரும் அர்ப்பணித்து கொண்டு இருக்கின்ற அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்துள்ள பெற்றோர்களையும் வாழ்த்து கொண்டிருந்தேன். எதிர்கால தூண்களாக வீட்டிருக்கின்ற அத்துணை வீரர்களுக்கும், பொறியாளர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், அத்துணை சான்றோர் பெருமக்களாக விளங்க போகின்ற இந்த மழைகளுக்கெல்லாம் இறைவன் அருள், வள்ளலார் பெருமானுடைய அருள் நிரம்பி வழிந்து ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு மகேஷ் அவர்கள் பேசினார். அவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா? அண்ணாவை போன்று பேச தெரியாது,
அண்ணாவை கலைஞர் போன்று எழுத தெரியாது, எம்ஜிஆர் போன்று நடிக்க தெரியாது. ஆனால் இவர் மாதிரி எங்களுக்கெல்லாம் கூட பேச வராது. அப்படி ஒரு சிறப்பான ஒரு பேச்சை பேசிட்டு உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்று தன்னை காட்டிக்கொள்ளாமல் காட்டிவிட்டார் நமக்கெல்லாம். இங்கே அற்புதமான மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தந்த எனது அருமை தம்பிக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஒரு குடியரசு தினம். இது என்ன நாள்? இன்னைக்கு குடியரசு தினம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி நடக்கின்ற துவங்கப்பட்ட நாள். இந்தியா சுதந்திரம் வாங்கினது எப்போ? 1947 இல்லையா? சுதந்திரம் குடியரசு ஆனது 1950. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இடைவெளி. ஏன் இந்த 2.5 வருஷம் இடைவெளி தெரியுமா? துண்டு துண்டாக இருந்த இந்தியாவை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும் என்று முயற்சி எடுத்து பெருமுயற்சி. எத்தனையோ அரசர் சிற்றரசர்கள்லாம் துண்டு துண்டாக இடம் வச்சுருந்தாங்க, ஜமீன்தாருங்க இடம் வச்சுருந்தாங்க, மிராஸ்தார்கள் இடம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஆஸ்தானம், அது சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் துண்டு துண்டாக இருந்தது. இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு குடையாக்கி, அதுக்காக நமது பேர் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் இரும்பு மனிதனாக இருக்கின்ற வல்லபாய் பட்டேல் அவர்களும் இருவரையும் இங்கே நமக்கு தூதுவராக கிளம்பி ஒவ்வொரு சமஸ்தானத்துக்கும் போய் ஒரு மைசூர் மகாராஜா இருக்கிறார் என்றால் அங்கே அவரை சந்தித்து, உங்களுக்கு இருக்கிற இடத்தெல்லாம் ஒன்றா கொடுங்க, ஒன்றா தேசியமாக்கி இந்தியாவாக ஆக்கிடலாம், உங்களுக்கு வேண்டியது வருமானத்துக்கு வேண்டிய வழி செய்கின்றோம், இப்படியெல்லாம் பேசி சமாதானமாக்கி ஒன்றுபடவும். அடுத்தது 1947 சுதந்திரம் வாங்கினோம் இல்லையா? 48 ஜனவரி 30 நம்ம மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்க இல்லையா? தெரியும் உங்களுக்கு. இந்த ஒரு பெரிய, அது ஒரு கேப்பு, அது ஒரு இழப்பு. அது 1947 48 இந்த சம்பவம் முடிஞ்சோன்னு 1950 வரைக்கும் 2 ஆண்டு காலம் போராடி எல்லாருக்கிட்டையும் அந்தந்த பகுதிகளுக்கு சேர்ந்து அந்தந்த சமஸ்தானங்களையும் அந்தந்த சிற்றரசுகிட்ட கேட்டு அந்த நிலத்தை ஒன்றாக்கி ஓர் இந்தியாவை ஆக்கினாங்க. அதுக்கு தான் இவ்வளோ காலம் பிடிச்சிது. 2 ஆண்டு காலம் மேலே உழைப்புன்னா சரியான உழைப்பு. இப்படி ஒவ்வொரு அரசராக கேட்டு வருஷத்தில் திருவாங்கூர் சமஸ்தானம் போயிருக்காங்க. கேரளாவில் போன உடனே என்ன சொல்லியிருக்காரு, ராஜாஜியும் வல்லபாய் பட்டேலும் அந்த திருவாங்கூர் சமஸ்தான அதிபர்கிட்ட கேட்குறாங்க, இந்த நிலத்தை கொடுத்துருங்க, இந்தியா ஒன்றா ஆக்கணுன்னு. அவர் சொன்னால், ஐயோ நீ என்னது இல்லைங்க நிலம், இது ரொம்ப சாமர்த்தியமாக தப்பிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு, இந்த நிலம்லாம் எந்த இல்லைங்க, உள்ளே இருக்கிற பத்மநாப சாமி இது, திருவாங்கூர் கோயில் இருக்கின்ற பெருமாள் இருக்கின்ற பத்மநாப சாமி இதுங்க, எல்லா இடமும் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு எந்த இல்லைன்னு சொல்லிட்டாரான். உடனே சொன்னாரான் வல்லபாய் பட்டேல், ஏந்திரு மிஸ்டர் ராஜாஞ்சி ஏந்திருங்க, இவர்கிட்ட இல்லை, இவர் சொத்து இல்லாத இவர்கிட்ட நம்ம கேட்கணும், நேராக பெருமாள்கிட்ட கேட்டு நம்ம சேர்த்துக்கின்னு போயிடலாம் வாங்கன்ட்டு ஒரு மிரட்டு விட்டாராம் பாரு வல்லபாய் பட்டேல். அப்படியே இவர் ஏமாத்தலான்னு நினச்சா சமஸ்தானம். ஆனால் அவரையும் மிஞ்சிற அளவுக்கு சிறப்பாக இந்த இது ஒன்றாக்கி ஒரு நாடாக்கி இதுக்கெல்லாம். அதாவது ஆங்கிலேயம் ஆண்டுனாலையும் ஆங்கிலேயம் போக சொல்ல என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கஜானாலாம் காலி ஆக்கிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த தேசத்தை உருவாக்குறது ஒன்று. 2வது, தேசத்துக்கு சட்ட திட்டங்கள் வகுக்கணும். அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை கொண்டு சட்டமேதி அவர் கொண்டு எப்படியெல்லாம் திட்டங்களை வகுக்கணும் என்று மறுத்தாங்க. இப்படியாக இது ஒரு காலம் நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பாழ்பட்டு நிதி நிலைமை ரொம்ப பாழ்பட்டு இருந்தது. இதுக்கு யாரடா தேர்ந்தெடுத்து சீர் பண்ணுவாங்க என்று ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மகாத்மா காந்தியிலேருந்து அவர் மறைஞ்ச பிறகு நேரு எல்லோரும் உட்காந்து பேசியிருக்காங்க. பேசுகிறப்ப சொல்கிறாங்க, யாரை போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி யோசனை பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழனை ஆர்கே சண்முகம் செட்டியார் என்ற ஒருத்தரை நிதி அமைச்சராக நியமித்தாங்க. இன்னும் கஜானா காலியான இடத்துல யாரை போட்டிருக்காங்க பாருங்கள், ஆர்கே சண்முகம் செட்டியார்னு ஒரு பெரிய நிதி கணக்கு நிபுணர். அவர் அப்பேற்பட்டவர் ஒரு தமிழனை முதல் நிதி மந்திரியாக்கி இந்த இந்தியாவை உருவாக்குறதுக்கு மிகுந்த சிரமம் எடுத்து அந்த உருவாக்கி வச்சுட்டாங்கன்னா அதுக்கு தான் அந்த 2 ஆண்டு காலம் பிடிச்சதுன்னு அந்த இடைவெளிக்கு காரணத்தை தெரிஞ்சுங்க. இப்படி பல திட்டங்கள் பல சேவைகள் செய்து நாட்டை ஒன்றாக்கி இன்று ஒரு குடையின் கீழே நம்பெல்லாம் இந்த சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். இந்த தினத்திலே நீங்கள் எல்லாம் உங்கள் எதிர்காலம் இந்த இந்தியா உங்கள்கிட்ட தான் ஒப்படைக்க போகிறாங்க. இதில் நீங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கணும், மிக நன்றாக அமையணும், எதிர்காலம் சிறப்பாக அமையணும். ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் நல்ல தொண்டு செய்யுங்க. உங்களுக்கிட்ட இருக்கிற பாடத்தோடு மட்டும் இல்லாமல்
நீங்கள் படித்த எத்தனை கருத்துக்கள் உள்ளத்தில் பதிஞ்சிருக்குதோ அதையெல்லாம் அந்த மனசில் போடுங்கள். நல்ல கருத்துங்கள்லாம் குழந்தைங்க மனசில் போட்டுட்டா கடைசி வரைக்கும் நாங்கள் நினைக்க இன்றைக்கி நின்று பேசுகிறேன்னாக்கா இன்றைக்கி தமிழ் செம்மல் ஒரு விருது வாங்கியிருக்கிறேன்றா எனக்கு வந்து என் தமிழ் ஆசிரியர் தான். எனக்கு அமைஞ்ச தமிழ் ஆசிரியர் சண்முக தேசிகர், கோதண்டராம் முதலியார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி பட்டத்தோடு சேர்ந்து தான் வாத்தியாருங்க பேர்லாம் சொல்லணும். ஆசிரியர் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. மாவனுடைய ஐயா சொன்னார் பாரு, மாவாக உருவாக களிமண்ணாக கொடுக்குறார்கள். நீங்கள் செதுக்கி அதை உருவமாக்குறதோ மருத்துவர் ஆக்குறதோ பொறியாளர் ஆக்குறதோ இது மாதிரிலாம் உங்கள் கையில் தான் இருக்குது சொல்லிவிட்டு அவங்களுக்கு அப்பா அம்மாவை காலையில் எழுந்தோன்னே அப்பா அம்மா வணங்குறதுக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் சொல்லுவோம். காலையிலே எழுந்தோன்னே அப்பா அம்மா வணங்கிட்டு வந்தீங்களா, பள்ளிக்கூடத்து வரப்போல்லாம் வணங்கிட்டு வரணும். அப்போல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேரண்ட்ஸை உட்கார வச்சு பாத பூஜை செய்ய சொல்லுவோம். அவங்க அப்பா அம்மா உட்கார வச்சு பாத பூஜை மாணவர்கள் செய்வாங்க. இதெல்லாம் அந்த பெற்றோர் பின்காலத்தில் அது உதவும். அவங்க தாய் தந்தையை காப்பாற்றுறதாக்கூடிய ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஊன்றும். அதனால் நல்ல இது செயல் செய்யுங்க. நல்லபடியாக அந்த குழந்தைகளை பாராட்டுங்க, கல்வியை புகட்டுங்க, எதிர்காலம் உதவியாக வேண்டும் என்று வாழ்த்தி என் வாய்ப்பளித்த அத்துணை பேர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வழங்கிய நம்முடைய அண்ணா ஜோதி அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யும் நேரம். நம்முடைய தலைவர் திரு பாண்டியன் அவர்கள் அவருக்கு மரியாதை செய்கிறார். தெரியுமா மேடம், இது பச்சை வாழை இலை, வெள்ளை சாப்பாடு, சவுப்பு சாம்பார், சக்கத்துக்கு அப்பளம். இதான் தேசிய கொடி. சாப்பிடும் போதெல்லாம் நம்ம நினப்பு வரணும் தேசிய கொடி. Respected Chief Guest, Principal Ma'am, teachers of Vallala Ramalingam School and my dear friends, good morning and happy 77th Republic Day. India formed its own constitution on this day. 76 years ago, our leaders wanted India to be fair and equal for all. Dr. Ambedkar was the chairman of the Constitution Drafting Committee. Aladi Krishnaswamy Iyer and T.T. Krishnamachari were the 2 Tamil people included in that committee. They used their expertise in forming India's constitution, and we should be proud to remember them on this day. We electing our leaders today because India became republic. No more kings and queens. Because of this, we have our own rights, safety and freedom to dream. Let us promise to follow the constitution and make India proud every day. Thank you everyone. Jai Hind. வணக்கம். என் பெயர் கோவருண். அனைவருக்கும் இனிய குடியரசு தினம் நல்வாழ்த்துக்கள். இன்று நான் பேச இருப்பது குடியரசு தினத்தை பற்றி. இந்தியாவில் நாம் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். இந்தியாவில் குடியரசு தினம் மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முதல் கொண்டாடப்படுகிறது. நாட்டு மக்கள் அனைவரும் ஜாதி, மதம், மொழி, இனம் என பேதமின்றி ஒற்றுமையாக செயல்பட குடியரசு தினம் வழிவகுக்கிறது. இந்தியாவின் முக்கிய தேசிய விடுமுறை நாட்களில் இதுவும் ஒன்றாகும். குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி என்பதாகும். மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கும் போதே சரியான ஆட்சி நிலவும். இந்தியாவில் மிகப்பெரிய குடியரசு நாட்டின் குடிமக்களாக இருப்பதற்கு நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ். जय हिंद. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा. विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा.
तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.